அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல ஒரு அதிசயமானது நிகழ்ந்து உள்ளது. அதாவது திடீரென்று 10 வருடத்திற்கு பிறகு தங்க தேரோட்டமானது அங்கு நடைபெற்று இருந்தது. அதனுடைய அபூர்வமான வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. சாதாரணமாகவே அம்மன் என்று சொன்னாலே சமயபுரத்து மாரியம்மன் தான் நம்மில் பலருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலையே நாம சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த கோவில்ல தான் 10 வருடத்திற்கு பிறகு நேற்றைய முன்தினம் தங்க தேரோட்டமானது நடைபெற்று இருந்தது. கடந்த 10 வருடங்களாகவே சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல தங்க தேரோட்டமானது நடைபெறாமல் இருந்ததால பக்தர்கள் கவலையடைந்து இருந்தனர். இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா அங்கு தங்க தேரோட்டமானது திடீரென்று நடைபெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விஷயத்தை அறிந்த பலருமே கடந்த 2 வருட காலமாகவே நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில சமயபுரத்து அம்மன் கோவில்ல தங்க தேரோட்டமானது 10 வருடத்திற்கு பிறகு தற்போது நடைபெற்று இருப்பதால இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே நமக்கு நல்லதாகவே அமையக்கூடும். நாம தற்போது அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முடிவானது வரக்கூடும் என்றெல்லாம் நெகிழ்ச்சியுடனும் சொல்லி வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த 2019 டிசம்பர்ல உருவான இந்த வைரஸ் தொற்றானது தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்மிடையே ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது ஒமிக்ரான் வைரஸுடைய தொற்று பரவக்கூடிய அபாயமும் இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா WHO எச்சரித்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த கோவில்ல 10 வருடத்திற்கு பிறகு தங்க தேரோட்டமானது நடைபெற்று இருப்பது பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளது என்று பலருமே நெகிழ்ச்சியுடனும் சொல்லி வருகிறார்கள். எனவே திடீரென்று 10 வருடத்திற்கு பிறகு தற்போது அங்கு தங்க தேரோட்டமானது நடைபெறுவதற்கு என்ன காரணம்? அந்த கடவுளுடைய அருஞ்செயல் தான் இதற்கெல்லாம் காரணமா? இவங்க சொல்வது போலவே இனி வருகின்ற நாட்கள் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடுமா என்பது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல பெண்களுக்கு சமயபுரத்து மாரியம்மன் தான் அம்மாவாகவே இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல 10 வருடத்திற்கு பிறகு நிகழ்ந்த இந்த தங்க தேரோட்ட நிகழ்ச்சியை கண்குளிர இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றைய முன்தினம் டிசம்பர் 15ஆம் தேதி தங்க தேரோட்டமானது தொடங்கி இருந்தது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் ஸ்தலங்கள்ல மிகவுமே பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இக்கோவிலுக்கு தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பக்தர்கள் நேர்த்தி கடனாக தங்கத்தேர் இழுப்பது வழக்கமாகும். கோவிலுடைய உள் பிரகாரம் மற்றும் ராஜகோபுரம் இணைக்கும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டுகளாகவே தங்க தேரோட்டமானது நிறுத்தப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இதனையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல பாதுகாப்பு அறையில வைக்கப்பட்டு இருந்த தங்க தேரை தூய்மைப்படுத்தி மின் விளக்குகள் பொருத்த பணிகளானது நடைபெற்று இருந்தது. பணிகள் அனைத்துமே முடிவடைந்த நிலையில டிசம்பர் 15ஆம் தேதி நேற்றைய முன்தினம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்க தேரோட்டமானது அங்கு நடைபெற்று இருந்தது. இந்நிகழ்வுல திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து இருந்தார்கள். அதனுடைய அற்புதமான கண்கொள்ளா காட்சிகளையும் நாம வீடியோ மூலமாக பார்த்து இன்றைய நாள் அந்த சமயபுரத்து அம்மனை அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று தரிசனம் செய்து இருக்கிறோம். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தங்க தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு அறிவுறுத்தலின்படி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சில தினங்களுக்கு முன்பாக தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல தங்கத்தேர் இழுப்பதற்கான நடவடிக்கையானது அப்போது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதற்காக பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு இருந்த தங்கத்தேரை சுத்தப்படுத்தி மின் விளக்குகள் பொருத்தும் பணியானது அப்போது நடைபெற்று இருந்தது.
இந்த நிலையில தான் நேற்றைய முன்தினம் தங்க தேரோட்டமானது 10 வருடத்திற்கு பிறகு அந்த கோவில்ல நடைபெற்று இருந்தது. முன்னதாக மாலை 6:57 மணி அளவுல அம்மன் சிறப்பு அலங்காரத்துல தங்கத்தேர்ல எழுந்தருளினார். தொடர்ந்து இரவு 7-8 மணி அளவுல தங்கத்தேரை தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பக்தர்களும் வடம் பிடித்து இழுத்தனர். தேர்கோவில் வெளிப்பிரகாரத்துல உலா வந்து 7:18 மணிக்கு நிலையை அடைந்தது. மேலும் நிகழ்ச்சியில தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள், MLA-க்கள், அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் அதில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் ஓடியதால பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதன் காரணமாக தான் 10 வருடத்திற்கு பிறகு இப்படி சக்தி பெற்ற இந்த சமயபுரத்து அம்மன் கோவில்ல தங்க தேரோட்டமானது நடைபெற்று இருப்பதால இனி வருகின்ற நாட்கள் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். நடந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைக்கும் முடிவானது கிடைக்கக்கூடும் என்று மகிழ்ச்சியுடன் பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொண்டும் வருகிறார்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே போல சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு பூச்சொரிதல் விழாவானது வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படும். அதாவது இந்த விழாவானது பங்குனி மாதத்துல மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாகும். அதாவது பச்சை பட்னி விரதம் இருக்கும் அம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியம் படைக்காமல் துள்ளுமாவு, நீர்மோறு, பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படுமாம். ஏனென்றால் அசுரனை வதம் செய்து பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறுமே பார்த்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல பச்சை பட்டினி விரதமானது நடைபெறுமாம். அதாவது மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுடைய தனி சிறப்பாகும். இந்த 2021 கூட பச்சை பட்டினி விரதமானது வெகு சிறப்பாக பார்த்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல அனுஷ்டிக்கப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் நோய்கள் அனைத்துமே நீங்கும். சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல பங்குனி மாதம் நடைபெறுகின்ற பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும்போது பூச்சொரிதல் விழாவானது நடைபெறுங்க. அப்போதுதான் சமயபுரம் மாரியம்மனுக்கு முதல் பூவாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் இருந்து வரக்கூடிய பூவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கநாதரின் தங்கை சமயபுரம் மாரியம்மன் ஆண்டுதோறுமே அண்ணன் கொடுக்கக்கூடிய சீர்ல அகமகிழ்ந்து தன்னை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அன்னை. அண்ணன் ஸ்ரீரங்கநாதரை போன்றே சுதையினாலான சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு இன்றளவுமே சமயபுரத்து மாரியம்மன் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில மகா மாரியம்மன் அருள் பாலிப்பது ஒரு தனி பெரும் சிறப்பு அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறார் என்பதற்கு சிற்ப சான்றுகளானது நிறைய உள்ளன. அம்மனின் சுயம்பு திருமேனியில நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவக்கிரகங்களை நவ சர்ப்பங்களாக தரிசித்து அருள் பாலிப்பதாலதான் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகமாகவே அமைந்துள்ளது. இக்கோவில்ல இருக்கக்கூடிய அம்மனை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்கள்ல வழிபாடு செய்துட்டு வருவதால நமக்கு உச்ச பலனானது உடனடியாக கிடைக்கக்கூடும். இத்தலத்துல நம்ம வழிபாடு செய்வதால நமக்கு ராகுகேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு இக்கோவிலுடைய மேற்கூரையில சிற்ப சான்றுகளும் நிறைய உள்ளது. இக்கோவில்ல அம்மன் அஷ்டபுஜங்களுடன் வீற்று இருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலிலும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் மாரியம்மன் வடிவங்கள்ல ஆதிபீடம் சமயபுரம் ஆகும். எனவேதான் இக்கோவில்ல எழுந்தருளி உள்ள மகாமாரி பதமாரி சிவபதத்தில் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாக காட்சியளிக்கிறார். உலகத்துடைய நன்மைக்காகவும் இக்கோவில்ல தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித நோய் நொடியும் ஏற்படாமல் சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்காகவும் தான் ஆண்டுதோறுமே மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்குமே அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இக்கோவிலுடைய தனி சிறப்பு அம்சமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது.
இந்த பூச்சொரிதல் விழாவானது இந்த வருடம் 2021 மார்ச் மாதத்திலையும் பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படி அதீத சக்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல தான் 10 வருடத்திற்கு பிறகு நேற்றைய முன்தினம் தங்க தேரோட்டமானது நடைபெற்று இருந்தது. இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.